Hello friends, welcome to Code with me Mohana. லாஸ்ட் செஷன்ல நம்ம ஸ்ட்ரிங்ல இருக்கிற மெத்தட்ஸ் பார்த்தோம். ஸோ இன்னும் இருக்கிற அதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரிங்ல இருக்கிற சில மெத்தட்ஸ் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். A equal to hello Mr. World. ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்ல நம்ம பார்க்க போறது A டாட் கேபிட்டலைஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனாலிட்டி மெத்தட் தான் பார்க்க போறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, கேபிட்டலைஸ் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நமக்கு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்டிங் லெட்டரை மட்டும் தான் நமக்கு கேபிட்டலைஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்குள்ள என்ன லெட்டர் கேபிட்டலைஸ்ல இருந்தாலோ அதை லோயர் கேஸா தான் நமக்கு கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா W லோயர் கேஸ்ல இருக்கு, M லோயர் கேஸ்ல இருக்கு. அதனால நமக்கு கேபிட்டலைஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் தான் கேபிட்டல் பண்ணி கொடுக்கும் அந்த ஸ்ட்ரிங்ல. ஓகே, நெக்ஸ்ட் A ஈக்குவல் அதே ஏவை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னொரு மெத்தட் நமக்கு இருக்கு. அதுதான் டைட்டில். இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம டைட்டிலா கொண்டு வரணும் அப்படின்னா, டைட்டில்ன்றது என்ன? இப்ப நம்ம ஒரு டைட்டில் எழுதுறோம்னா என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டரையும் நம்ம கேபிட்டல் எழுதுவோம். அதைத்தான் நம்ம டைட்டில் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு வேர்டையும் நமக்கு கேபிட்டலைஸ் பண்ணி கொடுக்குது. ஹெச் ஃபர்ஸ்ட் லெட்டர், அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அதை கேபிட்டலைஸ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் மிஸ்டர் வேர்ல்டு, ஸோ எம்ன்றது கேபிட்டல் லெட்டர் டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இதுதான் நமக்கு டைட்டில். இப்போ நான் இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். A டாட் கேஸ் ஃபோல்டு. கேஸ் ஃபோல்டுன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு எல்லாத்தையுமே லோயர் கேஸா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் கேஸ் ஃபோல்டு. நமக்கு லோயர்னு கொடுத்தாலுமே நமக்கு லோயர்ல தான் மாத்தும். கேஸ் ஃபோல்டுன்னு கொடுத்தாலுமே நமக்கு லோயர் கேஸ்ல தான் மாத்தும். அதுதான் இந்த கேஸ் ஃபோல்டோ லோயரோட மெத்தடோட ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் A டாட் ஸ்வாப் கேஸ். இப்போ ஸ்வாப் பண்றது என்ன? இன்டர்சேஞ்ச் பண்றோம் இல்லையா? இன்டர்சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா இங்க நம்ம என்னத்தை இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம்? கேஸ தான் இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். அதாவது அப்பர்ல இருந்தா லோயராவும், லோயரா இருந்தா அப்பராவும் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்க போறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் அப்பர்ல இருக்கோ அது எல்லாமே லோயரா மாறிடுச்சு, எதெல்லாம் லோயரா இருக்கோ அது எல்லாம் அப்பர் ஆயிடுச்சு. இதுதான் ஸ்வாப் கேஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்பிளிட் ஃபங்க்ஷனாலிட்டி தான் யூஸ் பண்ண போறோம். A டாட் ஸ்பிளிட். ஸோ ஸ்பிளிட்னா என்ன பண்ணும்? ரெண்டா நமக்கு அதாவது ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும். இப்போ இங்க நமக்கு ஹலோ அண்ட் மிஸ்டர் வேர்ல்டுன்றது இருக்கு. இது எப்படி நமக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குதுன்னா, ஹலோன்றது ஒரு ஸ்ட்ரிங் ஆகும், மிஸ்டர் வேர்ல்டுன்றது ஒரு ஸ்ட்ரிங் ஆகும் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குது. கமா இருக்கா, அதுதான் நமக்கு ஸ்பிளிட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஜாயின்ன்ற ஒரு மெத்தட நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். x equal to apple, banana, kiwi. ஓகே, இப்போ எனக்கு இந்த ஸ்ட்ரிங் இதை நான் ஜாயின் பண்ண போறேன். தனித்தனியா இருக்கு எனக்கு என்னோட ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே இல்லையா? இப்போ இதை நான் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரே ஸ்ட்ரிங்கா எடுத்துட்டு வரணும். அப்ப நான் அதுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, print நான் and யூஸ் பண்றேன். and எதை ஜாயின் பண்ணணும்? x ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஜாயின் x அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொன்றுத்தையுமே கம்பைன் பண்ணி கொடுக்குது. என்ன கேரக்டரால கம்பைன் பண்ணுது?
ஆண்ட்ன்ற கேரக்டரால கம்பைன் பண்ணி இதுக்கு எனக்கு ஆண்ட் வேணாம், எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தா போதும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஆப்பிள், பனானா அண்ட் கிவின்னு நமக்கு ஒன்னாவே நமக்கு ரிசல்ட் ஜெனரேட் ஆயிடுது. சோ இந்த ஜாயின் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இப்ப 2 வேர்ட் இருக்கு அப்படின்னும் போது அந்த 2 வேர்டை எனக்கு கம்பைன் பண்ணி ஒரே ஸ்ட்ரிங்கா வேணும் அப்படின் போது அந்த இடத்துல நம்ம இந்த ஜாயினை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு சில ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு நியூவா ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கிறேன். st அப்படின்னு கொடுத்துட்டு அதுல நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா பைத்தான் நம்மளோட 2025 கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்ப இதெல்லாம் நான் செக் பண்ண போறேன். என்ன செக் பண்ண போறேன்னா s டாட் சாரி s டாட் இஸ் ஆல்பா அப்படின்றத நான் கொடுக்குறேன். இஸ் ஆல்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்பானா என்ன? ஆல்ஃப் st ஆக்சுவலா ஓகே ஆல்பா ஸ்பெல்லிங் தப்பா போட்டேனா ஐம் சாரி. ஓகே ஆல்பா இஸ் ஆல்பா அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல்பபெட்ஸா அப்படின்றத நம்ம கேக்குறோம். அப்ப ஆல்பபெட்ஸா அப்படின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த ஸ்ட்ரிங்ல நமக்கு ஆல்பபெட்ஸும் இருக்கு, நம்பர்ஸும் இருக்கு. அப்போ இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆல்பபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ். அதனால இங்க நமக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுறதுனால நமக்கு வந்து ஃபால்ஸ் வருது. எப்பயுமே எங்கெல்லாம் இஸ்ன்றது வருதோ அங்க வந்து we are checking for a condition. அந்த கண்டிஷனோட ரிசல்ட் நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு பூலியன் ரிசல்ட்டா தான் இருக்கும். எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது print st dot is alnum. alnumனா என்ன? ஆல்பா நியூமரிக் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா is obviously it's a alpha numeric string. அதனால நமக்கு ட்ரூன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் it checks for alpha numerics. ஓகேவா? இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா it checks for எதுக்காக செக் பண்ணுது? checks for alphabets. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது st dot is digit. is digit அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் digits மட்டும் இருக்கா அப்படின்றத நம்ம கேட்க போறோம். இப்போ இத நான் வந்து மாடிஃபை பண்ணிடுறேன். ஓகேவா? இதுவும் ஆப்வியஸா ஃபால்ஸ் தான் வரப்போகுது. இப்ப நான் கொடுத்துட்டேன். ஏன்னா எஸ்டியை நான் இனிஷியலைஸ் பண்ணாதான் எனக்கு இங்க அவுட்புட் வரும். இப்ப இஸ் டிஜிட்டான்னு கேட்கிறேன். கண்டிப்பா இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் அது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆமா இட்ஸ் எ டிஜிட் அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அப்போ ட்ரூ. அதே மாதிரி இன்னொரு இது நமக்கு இருக்கு. st டாட் இஸ் நியூமரிக். இஸ் நியூமரிக்னா என்ன அர்த்தம்? ஆப்வியஸா இதுவும் நம்பரான்னு தான் நம்ம செக் பண்றோம். அதனால அதுவும் நமக்கு ரிசல்ட் வந்து ட்ரூவா தான் வருது. நெக்ஸ்ட் இப்ப நான் வந்து செக் பண்ண போறேன். print நமக்கு என்ன கொடுத்திருக்கோம்? நம்ம இதுக்கு வந்து வேற எடுத்துக்கலாம். ஆக்சுவலா ஹலோ மிஸ்டர் வேர்டுன்னு இருக்கு இல்லையா? ஏவை எடுத்துப்போம். ஏன்ற வேரியபிள் எடுத்து. ஓகே இப்போ print a dot starts with helloவா அப்படின்னு நம்ம கேக்குறோம். ஓகே இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸ்டார்ட்ஸ் வித் ஹெலோவான்னு கேட்டா ஆமா ஆப்வியஸா இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஹலோ. இதே வந்து நான் இங்க வந்து கேபிட்டல் லெட்டர் நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். சோ ஒரு ஸ்ட்ரிங்ல ஸ்டார்ட்ஸ் வித் நம்ம கொடுக்கும்போது இதை நம்ம வந்து சிங்கிள் கேரக்டராவும் கொடுக்கலாம், இல்ல ஒரு ஸ்ட்ரிங்கா அதாவது ஒரு வேர்டாவும் நமக்கு கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலுமே நமக்கு ஆன்சர் வந்து ஒரே இதுவா தான் வந்து அதுல ஸ்டார்ட் ஆனா மட்டும்தான் நமக்கு ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்றது வரும். அதே மாதிரி இப்ப நான் வந்து ends with அப்படின்றதையும் செக் பண்ணிட போறேன். we have one more function ends with. அப்போ a dot ends with நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? வேர்ல்ட் d ல முடியிற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்ப நான் அதையும் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா
2 தான் வருது. இதே நான் வந்து இங்க ஒரு ஸ்பேஸ் குடுக்குறேன். ஓகே. இன்ஸ்டெட் ஆஃப் க்கு பதிலா நான் ஸ்பேஸ்ல குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸ்பேஸும் ஒரு கேரக்டர். கண்டிப்பா பைத்தான்ல ஸ்பேஸும் ஒரு கேரக்டர். அப்ப அந்த ஸ்பேஸ் இருக்கும்போது ஃபால்ஸ்ன்றது தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட் print a டாட் நான் ஃபைண்ட் கொடுக்க போறேன். ஃபைண்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்ல போறேன் அப்படின்னா, எனக்கு ஈன்றது இருக்கா அப்படின்றது எனக்கு ஃபைண்ட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்கிறேன். கண்டிப்பா ஈன்றது இருக்கு. எங்க இருந்துச்சு? ஹெல்லோன்னு போது HE வந்து செகண்ட் போது அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 1. அதனால எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கு அப்படின்றது நமக்கு இது வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். இண்டெக்ஸ் பொசிஷன். ஓகே. நெக்ஸ்ட் கவுண்ட் தான் பார்க்க போறோம். a டாட் கவுண்ட்ல எந்த வேர்டை நம்ம கவுண்ட் பண்ண போறோம் அப்படின்னா எல்ன்ற வேர்டை தான் நம்ம கவுண்ட் பண்ண போறோம். நமக்கு எல்ன்ற வேர்டு எத்தனை தடவை வந்திருக்கு? 3 தடவை வந்திருக்கு. ஹெல்லோல 2 தடவை, வேர்ல்டுக்கு 1 தடவைன்றது நமக்கு 3 தடவை வந்து கவுண்ட் ஆகி வந்திருக்கு. அதுதான் வந்து இந்த ஃபைண்ட் அண்ட் கவுண்ட்ன்றது நமக்கு ஆகும். ஃபைண்ட்ன்றது எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல அப்படின்றது காட்டும் அந்த லெட்டர். கவுண்ட்ன்றது எத்தனை தடவை ரிப்பீட் ஆகியிருக்கு அப்படின்னு காட்டும். சப்போஸ் இப்ப நம்ம இல்லாத வார்த்தையை நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபைண்டுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்வியஸா -1 தான் வரும். கவுண்ட் என்ன வரும்? கவுண்ட் எதுவுமே இல்லைன்றதுனால நமக்கு 0 ஆன்சர் வரும். இருந்துச்சுன்னா அது எந்த பொசிஷன்ல இருக்குன்னு வேல்யூ காட்டும். கவுண்ட்ன்றது எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது அப்படின்றது காட்டும். நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் என்ற கீவேர்ட் தான் பார்க்க போறோம். a டாட் ரீப்ளேஸ். ரீப்ளேஸ் என்ன பண்ண போறோம்? நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு ஹலோ மிஸ்டர் வேர்ல்டுன்னு இருந்துதா, இப்போ நம்ம வெல்கம் மிஸ்டர் வேர்ல்டுன்னு மாத்த போறோம். அப்போ ஹலோன்றத எந்த ஸ்ட்ரிங்கை நம்ம மாத்த போறோமோ அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் நம்ம மாத்த போற ஸ்ட்ரிங் ஹலோக்கு பதிலா நம்ம என்ன கொடுக்க போறோம்? வெல்கம்ன்றத கொடுக்க போறோம். அதை கொடுத்துட்டு நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஹலோ மிஸ்டர் வேர்ல்டுன்றது நமக்கு வெல்கம் மிஸ்டர் வேர்ல்ட் அப்படின்றது நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ரீப்ளேஸ்ன்றது எதை நம்ம மாத்த போறோம்? எந்த வேர்டையோ இல்ல எந்த லெட்டரையோ சிங்கிள் லெட்டரை கூட நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து இந்த ரீப்ளேஸ்ன்ற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. சென்டர் இந்த சென்டர்ன்றது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் டோட்டல் அந்த 25ன்றது எனக்கு டோட்டல் லென்த் ஆஃப் த சீக்வென்ஸ், அந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுல எனக்கு என்னோட கேரக்டர் என்ன இருக்கு? ஏல ஹலோ மிஸ்டர் வேர்ல்டுன்றது இருக்கு. அப்ப அந்த ஹலோ மிஸ்டர் வேர்ல்டுன்றது எனக்கு சென்டர்ல வேணும். அந்த அவுட் ஆஃப் 25ல எனக்கு சென்டர்ல வேணும். அப்போ எனக்கு ஃப்ரண்ட்லயும் அதாவது ஸ்டார்ட்லயும் எண்ட்லயும் இட் வில் பி ஃபில்ட் வித் ஆஷ். நான் கொடுத்திருக்கிறது ஹேஷ் கொடுத்திருக்கேன்றதுனால இது எனக்கு வந்து ஆஷா வந்து ஃப்ரண்ட்லயும் எண்ட்லயும் வந்து எனக்கு வருது. இதே நான் ஸ்டார் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்டார். இப்போ இது வந்து இதுதான் வந்து சென்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸ்ல வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு முக்கியமானது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுல இன்னொரு கான்செப்ட் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ஃபார்மேட்டிங் கான்செப்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டா இருங்க. தேங்க் யூ. பை பை.